விஜய் மீது கோபம் கோபத்தை தூண்டி விட்டுறாங்க தான் நான் சொல்லுவேன். விஜய் கிட்ட என்ன தப்புன்றத நம்ம சொல்லிட்டோம். அனுபவமின்மைன்னு. அந்த அனுபவமின்மை இப்போ வரைக்கும் வெளிப்பட்டுட்டு இருக்குது. எப்படின்னா, நம்ம அவங்கள ரீச் பண்றோம். ஆனா, அவர்கள் இன்னை வரைக்கும் எதுவுமே இதாகல. விஜய் தனிப்பட்ட முறையில பிரஸ்ஸ பார்க்கணும். அவர் சொல்றத சொல்லிட்டு போயிடணும். இல்லையா ஒரு வீடியோவாவது பேசி போடணும். 2மே பண்ண மாட்டேங்கிறாரு. இவர்களுக்கு அனுபவமே இல்லன்றதுக்கு உதாரணம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா எல்லாரும்? இப்ப தான் காலையில இது போட்டிருக்காரு. ட்வீட் பண்ணியிருக்காரு. கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த விஷயத்தில அனுபவம் இல்லன்னா, அனுபவம் உள்ளவருடைய ஆலோசனை கேட்கணும். அப்போ நீங்க மாற்று அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட கேட்கலாம். தப்பு கிடையாது. இல்ல பத்திரிகையாளர்கள், கரெக்ட்டான பத்திரிகையாளர்கள, இல்ல இந்த விஷயத்தில அனுபவம் உள்ள நீங்களே ஒதுக்குன கே.எஸ். ராதாகிருஷ்ணன், பழகற்பையா இந்த மாரி ஆட்கள கேட்டாலும், இந்த மாரி டைம்ல எப்படி இயங்கணும்னு சொல்லுவாங்க. கே.எஸ். ராதாகிருஷ்ணன் ஒரு சிறந்த வழக்கறிஞர். திமுகவில காங்கிரஸ்ல இருந்தவர். இந்த மாரி இக்கட்டுகளை பார்த்தவர். கலைஞர் கைது கலைஞர் கைது நடவடிக்கையில உடன் இருந்தவர். அப்ப அவங்கள்ட்ட இந்த மாரி இக்கட்டான நேரத்தில எப்படி இயங்கலாம்? எமர்ஜென்சிய பார்த்தவர். கேட்டா அவரு சொல்லுவாரு. ஆனா, நாங்க யாரையும் கேட்க மாட்டோம். நாங்களே தான் சுத்திக்கிட்டு இருப்போம். நான் இப்படியே தான் சுத்தணும். நான்